இதுதான் எங்கள் பூண்டி கோழி. மேடம் இப்போ எங்கே அடையில படுத்திருக்காங்கன்னா டைனிங் டேபிளுக்கு மேலே. டைனிங் டேபிளுக்கு மேலே எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 16th ஜூன் சண்டே அன்னைக்கு வெளியில் போயிருந்தோம். வர லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணாமல் கோழியெல்லாம் அடைச்சிட்டேன். அப்போவே ஆனால் லைட்டாக செக் பண்ணும்போதே ஒரு கோழி இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்துக்கலான்னு எங்கேயாவது இருக்குன்னு விட்டுட்டேன். மண்டே அன்னைக்கு பார்த்தா இந்த மேடம் வந்து ஒரு கூண்டுக்கு மேலே இன்னொரு கூண்டு, ஒரு வேஸ்ட்டு கூண்டு போட்டிருந்தோம். அதில் ஏறி முட்டையிட்டு படுத்திருந்தாங்க. அது ரொம்ப உயரம், அதனால் அதை டக்குன்னு எடுக்க முடியாது. உடனே அப்படியே சரி சேஃபான இடத்துல இருக்குது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் டியூஸ்டே ஏர்லி மார்னிங் நல்ல மழை. அந்த டைமும் போய் எடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப உயரமான இடம் அது. டியூஸ்டே மார்னிங் நல்ல மழை, லேசாக நனைஞ்சிருச்சு. அப்புறம் டியூஸ்டே ஈவினிங் அதை போய் எடுக்கலான்னு பார்த்தா அப்போயும் என்னால் முடியல. டியூஸ்டே நைட்டும் நல்ல மழை. அந்நேரம் சரி கொஞ்சம் மழை படாத அளவுக்கு கொஞ்சம் செட் பண்ணி விட்டுட்டு வந்தேன். அப்புறம் வெனஸ்டே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே கூட்டு வந்தால் கீழெல்லாம் வச்சேன், மேடம் கீழே படுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் டைனிங் டேபிளில் வச்சேன். இப்போ முட்டையில் அழகாக ஏறி படுத்து அடை படுத்திருக்காங்க. மொத்தம் 9 முட்டை விட்டுச்சு. அதில் ஒரு முட்டை ஆல்ரெடி கிராக்காக இருந்துச்சு. அதை எடுத்துட்டேன். இப்போ 8 முட்டை வச்சுருக்காங்க. நான் மழையில் நனைஞ்சனால முட்டை எதுவும் வேஸ்ட்டாக இருக்குமோன்னு செக் பண்ணேன் அன்றைக்கே. ஆனால் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு குட்டி சிக் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இன்னும் ஒரு 2 டேஸ் கழித்து செக் பண்ணால் நல்லா தெரியும். இதான் இவங்க பூண்டி கோழியோட அடைக்கதை. இது கீழே நம்ம குள்ளச்சி பாப்பா அடையில படுத்திருக்காங்க. அவங்க 4 முட்டை வச்சுருக்காங்க. அந்த 4ல் 1 வந்து அணில் பாப்பாவோட முட்டை. இதில் வந்து நான் என்னுடைய குட்டி வெள்ளையம்மா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளையம்மாவின் மறுபிறவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.